வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா சூப்பரான 6வது வாரத்தோட 3வது நாள் நைட்டு ஓட் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக சுட சூப்பரான அப்டேட்ஸ், பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு பரபரப்பாக வந்துட்டு சிவகுமார் மேலே வச்சுருக்காங்க. அது ரொம்ப ஒஸ்ட்டான விஷயமா எல்லாருமே வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் ஸ்கூல் டாஸ்க்காக இருந்தாலும் இதில் வந்துட்டு அவர் வந்து அவருடைய ரோலை என்ன பண்ணணுமோ அதை பண்ணும்போது இவங்க வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கூலில் வந்து எட்டி பார்க்குறாரு, அன்சேஃபாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ஒருத்தவங்களோட கேரக்டரை வந்து கேவலப்படுத்துறது இல்லையா? அதேமாதிரி ஆர்ஜி ஆனந்தி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரோட கேரக்டரை, குறிப்பாக ஆண்களோட கேரக்டரை அசிங்கப்படுத்தணும்னு தான் நினச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் போன வாரம் சைலண்டாக இருந்தாங்க, இந்த வாரம் செம்மையாக அப்படியே வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த வாரம் வந்துட்டு நாமினேஷன்ஸில் வரல, அதை பற்றி சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ராணுவ இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாருமே சேர்ந்து தாக்குறாங்க, ஒருத்தர் விடாமல். அதேமாதிரி அவரோட கேரக்டர் இப்படி பண்ணு அப்படி பண்ணு, இதை இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அது அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன் அது அவருக்கு தெரியாதா? என்ன நீங்கள் வந்து ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எப்படி என்ன பண்ணிட்டீங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவன் இது இப்படி சொல்லி ஒரே நாளில் சும்மா இருந்தவரை வந்து ஊதி கெடுத்த மாதிரி ஓட்ஸில் செமையாக டிஃப்ரெண்ட் ஆகிட்டாரு நம்ம ராணுவ. பயங்கர மாதம் இருக்குது. ராணுவ கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ண போகிறாரோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதான்றதை சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா என்னோடய ரிக்வஸ்ட்டு, எப்போயுமே பிக் பாஸ் கேமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்கிற ஒரு ஆட்களை வந்துட்டு சப்போர்ட் பண்ண சொல்கிறீங்க, நீங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஓட்டும் போடுறீங்க. பட் என்னோடய ரிக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கேம் எப்படி இருக்குன்றதை பார்த்து தயவு செஞ்சு ஓட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பேர் கேமே விளையாடாமல் ஈஸியாக வந்து ஓட்டை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு சில பேர் உயிரை கொடுத்து கேம் விளையாடுறாங்க, ஆனால் அவங்களுக்கு ஓட்டே வரமாட்டுது. அதனால் எங்களுக்கு இவங்களை பிடிச்சிருக்கு, அதனால் ஓட்டு போடணும் மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்த மாதிரி வந்துட்டு இத்தனை வருஷமாக பண்ணிட்டீங்க. இனிமேலாவது செயலாக்கத்தில் யார் வந்து நல்லா பண்ணுறாங்க, இந்த கேமை யார் சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற விஷயங்களை யோசிச்சு ஓட் பண்ணுங்கன்றது என்னோடய ஸ்மால் ரிக்வஸ்ட்டு. பிக் ரிக்வஸ்ட், எல்லா ரிக்வஸ்ட்டும் சரிங்களா? இது எல்லா இடத்துலையும் பொருந்தும். மறக்காமல் அதை செய்வீங்க நம்புகிறேன். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியே ஆகணும். என்னென்னா காலையில் வந்து முத்துக்குமரன் வந்துட்டு நம்ம ஜாக்லின் கிட்ட ஒரு கதை சொல்லியிருந்தார். அது வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இந்த சிங்கப்பூர் சலூன் படத்தில் வந்த விஷயங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். எத்தனை கமெண்ட்டு, அது வந்து லவ் டுடே ப்ரோ, இது கூட தெரியாதா, லவ் டுடே ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ். எனக்கு ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஓகே, பட் எத்தனை கமெண்ட் பாருங்களேன். நான் எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்காக சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் ஒரு கமெண்ட் வந்திருக்குமா? ஒரு சில பேர் வந்துட்டும் தொடர்ச்சியாக இது வரைக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க, அதை வந்து குறைய சொல்லக்கூடாது. பட் அந்த நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா அதை சுட்டி காட்டுறதுக்கு அவ்வளோ பேர் வராங்க. நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு வீடியோ கொடுக்குறோம், இவ்வளோ வருஷமாக கொடுத்துட்ருக்கோம், அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் வராங்களா பாருங்கள். இதுதான் வந்து கால கொடுமைன்னு சொல்லுவாங்க போல. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 51,495 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 23.28. சௌந்தர்யாவுக்கு ஓட்டை பற்றி கவலையே கிடையாது. அவங்களுக்கு வந்துட்டு தாறுமாறாக தான் வந்துட்டுருக்கும். ஏன்னா சும்மா இருக்கும்போது அவ்வளோ ஓட்டு வந்துச்சு, இப்போ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஓட்டு வரதானே செய்யும். சரி, இந்த வாரம் அவங்க எப்படி என்னென்ன பண்ணாங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். எனக்கு யோசிச்சு எதுவுமே வரமாட்டுது. ஏன்னா முன்னாடி ஏதோ பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி வாரம் ஏதோ பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 3 வாரம் ஒன்றுமே பண்ணல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு வந்துகிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இன்னும் டவுட்டாகவே இருக்குது, எப்படியா இது சாத்தியம்? அவன் உயிரை கொடுத்து அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கான், அவனுக்கு ஓட்டே கால. இந்த அம்மாவுக்கு பிச்சுக்குன்னு வருது, அதாவது கொட்டுறது கூரை பிச்சுக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வருதுன்னு. அதே மாதிரி பிக் பாஸ்க்கு வருவாங்க, தன்னை வந்துட்டு மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க தன்னை தெரியப்படுத்துகிறாங்களோ இல்லையோ, தன் அப்பாவோட பேக்கரியை வந்துட்டு உலகம் அளவு தெரியப்படுத்துன்னு சொல்லிட்டு மூச்சுக்கு 3 வாட்டி எங்கே டாஸ்க் நடந்தாலும், எங்கே கும்பலாக உட்காந்தாலும் எங்கள் அப்பா கிட்டே இருக்குது பேக்கரி, அதில் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது. ஏமா ரியா அங்கேயே கலாய்க்கிறாங்க. அவங்க உலகம் ஃபுல்லாக வந்து பரப்புறதுக்கு இதை தான் செஞ்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு ஜாக்லின் கலாய்ச்சாங்க. ஆனால் சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. என்னையா நடக்குது, ஏன் அப்படி இருக்காங்க? இதே ஒரு சில பேர் ஐயா அவங்க பேக்கரி அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, உங்களுக்கு என்னென்னு எல்லா கேட்டும் எல்லாரோட தொழில் இருக்குங்க, அதை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு அங்கே போயிருக்காங்க, அவங்கள ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அவங்க ப்ரொமோஷன் அங்கே வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சூப்பர் ஆயிடுச்சுன்னா அவங்க யாரை ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வேறு மாதிரி போயிடுவாங்க. என்னையா புரிஞ்சிக்காமல் இருக்கீங்க? கேமாக பாருங்கய்யா, ப்ரொமோஷன் பண்ணுற இடமா இது அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 30,799 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.92. இந்த பையன் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்காப்புல. பட் இருந்தாலும் ஆட்டிடியூட் இஷ்யூஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி இவருக்கு வந்துட்டு இந்த கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் இவருக்கு பெருசாக எதுவும் இல்லை. அதே மாதிரி இவரோட வயசுக்கும் அவங்க கொடுத்ததுக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட் வேஷம் கொடுத்துட்டு மற்றவங்க யாரையாவது இவரோட இதில் கொடுத்துருக்கலாம். அதேமாதிரி நேற்று வந்துட்டு ராணுவ கார்னர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது இவர் தான். ஏன்னா அப்படியே நீ இதில் தான் நீ ஒழுங்காக இருப்ப,
இல்லைடா உன்னை ஒன்றும் புரியலையா அப்படின்னு ஒரு மாதிரி மட்டப்படுத்தி ராணுவ பேசுகிறாரு. இவர் எப்படி இந்த பிக் பாஸ் வீட்டில் நிறையா பண்ணியிருக்காரா? எல்லாம் வந்து அடி வாங்கி தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் வரதுக்கே ஒரு 2 வாரம் 3 வாரம் தேவைப்பட்டுச்சுன்னும் போது இப்போ புதுசாக வயல்கார என்ட்ரியில் வந்தவங்ககிட்ட மட்டும் ஏன் டக்கு டக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? அவ்வளோ வன்மம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஜெஃப்ரியை பிடிக்க மாட்டேறதை சொல்லுங்கள். 3வது பேஸ் பார்த்தீங்கன்னா தீபக். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 26,408 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் 11.94. சீனியாரிட்டி அப்படின்ற விஷயங்கள் நிறைய இடங்களை பற்றி ரொம்ப வெறியாட்டம் ஆடும். அவங்கக்கிட்ட போய் நம்ம எதுவுமே பேச முடியாது. அது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் சரி, அதில் ஒரு சில பேர் உட்காந்துட்டு என்ன வேணும் அப்படின்லாம் பேசுவாங்க. நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். என்ன பிச்சை எடுக்க வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் பண்ணுற அட்டூழியங்கள் இருக்குது பாருங்க. இந்த தீபக் பண்ணுறது அதை விட பயங்கரமாக இருக்குது. அதுலேயும் இந்த சிவகுமாரோட போட்டு நோண்டிங்கன்னா இருக்காரு. சரி, சிவகுமார் தான் இந்த தப்பு பண்ணிட்டார்ப்பா, அன்றைக்கி நீங்கள் ஏதோ பேசிட்டீங்கப்பா, நாங்களும் 2த்தையும் விட்டோம்ப்பா, சிவகுமாரும் விட்டார். ஆனால் இந்த ஆர்ஜே ஆனந்த் இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ண உடனே சிவகுமார் பூச்சி கலாய்க்கிறதும், அதுக்கப்புறம் அவர் வந்து உள்ளே போ தம்பி, ஏதோ ஒரு புக்கு தொலைஞ்சு போச்சான், அதை கண்டுபிடிச்சி கொடுங்க. நைட்டு வந்துட்டு ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணுறாரு. நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன், நீங்கள் உள்ளே போங்க தம்பின்னு தொடராரு. அதெல்லாம் தொடர வச்சுக்காது அப்படின்றாரு. நீ ஆஃப்டர் ஆல் வாட்ச்மேன்ற மாதிரி பேசுகிறாரு. என்னையா நடக்குது? அவர் வாட்ச்மேன் இருந்தாலும் மேன் தானே, அப்புறம் என்னையாப்பா? அவர் இல்லைன்னா உங்களால் அந்த ஸ்கூலை வந்து ஒழுங்காக ரன் பண்ண முடியுமா? யாரோ உள்ளே வந்தால் தடுக்க ஆள் வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு கருத்து தெரிவிக்கிறாங்க. தீபக்கோட அந்த ஆட்டிடியூட்லாம் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. ஆனால் ஒரு சில இடங்களில் வந்துட்டு நல்லாவே பேசினார். அதே மாதிரி ஜாக்லிக்கு சரியான ஒரு சில பாடங்கள்லாம் கற்பிச்சார். அவங்களும் இவருக்கு வந்து நிறைய பாடங்கள் கற்பிச்சாங்க. 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 21,741 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.83. ஸோ ஜாக்லினுக்கு வந்துட்டு இன்றைக்கி பிக் பாஸ் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு நல்ல விஷயம் வச்சுருக்கேன், கெட்ட விஷயம் வச்சுருக்கேன், எது வேணுன்ற மாதிரி கலாச்சார். ஃபஸ்ட்டு வந்துட்டு கெட்டது என்னென்னா, எப்படி இப்போ அதாவது ஃப்ரெஞ்சில் பேசுங்கன்னும் போது இவங்க வந்து உருட்டினாங்க. இப்போ உருட்டினீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நேற்றோட எபிசோடில் நீங்கள் உருட்டினீங்கன்ட்டார். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம் நான் என்ன சொன்னேன் உங்களை, நீங்கள் போய் என்ன எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி இதை ஒழுங்காக பண்ணுங்கள். இந்த வீட்டுக்குள்ளேயே சில பேர் மட்டும்தான் நல்லா கேம் ப்ளே பண்ணுறாங்க, அதில் ஒரு ஆள் நீங்கள். அதனால் என் பேரை நீங்கள் காப்பாற்றிக்க நினைக்கின்ற மாதிரி ஒரு உத்வேகத்தை கொடுத்து இப்போ போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நெத்தியில் ஒரு குங்குமத்தை வச்சு அமுச்சு விட்டாப்புல. போய் அடிக்கிற அடியில் சத்யா தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்துட்டாப்புல. ஏன்னா அங்கே போயிட்டு அப்படியா பேசுகிறது? சத்யா டென்ஷன் ஆகிட்ட, ஏமா வந்து நான் நாமினேஷன் ரிவ்யூ கொடுக்குறேன்னு இது மாரல் சயின்ஸ் எடுக்க சொன்னால் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு வெளியே வந்துட்டார். அந்த அளவுக்கு போட்டால். ஆனால் இவங்க வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சூப்பராக சொன்னாங்க. ஆனால் தனக்கு பிடித்த ஆட்களுக்கு ஒரு மாதிரியும் அந்த சொல்கிற விதங்கள் வேறு மாதிரியும் பிடிக்காத ஆட்களுக்கு ஒரு மாதிரியும் பண்ணுறது கொஞ்சம் தவிர்க்கலாம்ன்றது என்னோட கருத்து. 5வது பேஸ் பார்த்தீங்கன்னா ராணுவம் வந்திருக்காரு. இது ராணுவம் வந்துட்டார். நான் தான் சொல்கிறேன், இந்த பிக் பாஸில் தாரக மந்திரம் எழுதப்படாத ஒரு மந்திர வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருத்தரை எல்லோரும் சேர்ந்து கார்னர் பண்ணுறீங்கன்னா அவருக்கு ஈஸியாக ஓட்டு வரும்ன்றது. இப்போ பாருங்கள், 5வது பேஸ் வந்துட்டார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 19,558 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.84. நேற்று எல்லோரும் அப்படியே சர்றாமலே தாக்குறாங்க, எல்லாருமே தாக்குறாங்க. ஆனால் மனுஷன் வந்துட்டு தளரவே இல்லை, எல்லாருக்கும் வந்துட்டு தக்க பதில் குத்துக்கிட்டே இருந்தார். அதே மாதிரி அருண் வந்து இவர்கள் சொல்கிறார், நீ வந்துட்டு மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இரு, எல்லோரும் கூட சேர்ந்து இரு, நீ தனியாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அப்புறம் எல்லோரும் சேர்ந்து அடிப்பாங்கன்னு. பரவாயில்லைங்க, நான் எனக்காக இப்போ நான் பேசலை அப்படின்னா நான் நிரூபிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சூப்பராக பேசியிருந்தார். அதேமாதிரி இன்றைக்கி ஜாக்லின் வந்துட்டு எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாதோ அங்கே கவனிக்கணும், அது உங்களுக்கு பொருந்துன்ட்டார். அதெல்லாம் செம மாதம் இருந்துச்சு. வக்கீல் என்னையா வக்கீல் இப்படி வந்து மொக்க வாங்கிட்டு இருக்காருன்னு நினச்சேன். பட் அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணிட்டு வராரு. பார்க்கலாம் இவரோட விஷயங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு. நிறைய பேர் அதுங்களே வந்துட்டு ஒருவேளை இருக்குமோ இவர் டைட்டில் வினரா அப்படின்லாம் சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பார்க்கலாம். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரஞ்சித். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 17,485 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.9. இப்போ 6ல் தான் வந்துட்டு யாரோ டைட்டில் வின் ஆக போகிறாங்க அப்படி சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தங்க ஒரு பேர் ரஞ்சித்துன்னு ஒன்று இருக்கே, ஃப்ரம் டேவிலேருந்து இது வரைக்கும் இருக்கே, இந்த பேரை சொல்லணும்னு யாருக்காவது தோணாது. அந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு அந்த டீச்சர்ஸை கலாய்க்கிற இதில் வந்துட்டு வந்தவொடனே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அருண் வந்துட்டு கலாச்சார், கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்க அடுத்து நிற்கணும்னு. உடனே போயிட்டு டென்ஷன் ஆகிட்டு உட்காண்டார். அதுக்கப்புறம் எல்லோரும் கெஞ்சி போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் போட்டு பட்டையை கலப்புறாரு. ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம விபியை கலாய்க்கிறார். விபியை கலாய்ச்சோடனே நம்ம பிரின்சிபலுக்கு சந்தோஷமாயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க, அவரே இந்த ஸ்கூலில் எதுக்காக இருக்கார் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இருக்கீங்கன்ற மாதிரி எனக்கு தோண வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு பொழக்கிறாரு. அதே மாதிரி சிவகுமாரை போட்டு பொழக்கிறாரு. எல்லாரையும் போட்டு கலாயங்களான்னு கலாய்ச்சி
தள்ளி விட்டார். இந்த மாதிரி நீங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏதாவது பண்ணலாமே அப்படி கேட்டால் இது எனக்கு எப்பயாவது ஒரு வாட்டி வரும், அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் ஓட்டை போட்டு என்னை வந்துட்டு ஃபைனல் வரைக்கும் கூட்டிகிட்டு போங்கன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. என்னத்தை பண்ணுறது, இவர் எதுவுமே பண்ணாமல் 6வது பிளேஸில் இருக்கார். நிறைய பேர் WCயில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, அவங்களாம் வந்து கீழே ஓட்டே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இதனால தான் சொல்கிறேன், ரஞ்சித் சாரோட அந்த ஹம்பிளான விஷயங்கள் இதெல்லாம் நான் பார்த்து ஓட்டு போடுறேன்றதை விட கேமை பார்த்து ஓட்டு போடுங்க. இந்த ஹம்பிளான விஷயத்தை வச்சு ஒரு 10 பேர் உள்ளே இருந்தாங்க, நீங்கள் பிக் பாஸ் கேம் பார்ப்பீங்களா? ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சத்யா, இவரெல்லாம் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 14,234 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.43. ஒரு சில நேரங்களில் இவர் பண்ணுற விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு பக்குன்னு இருக்குது. உண்மையிலே சண்டை போகிறாரா? ஏன்னா ராணா வந்து ஒரு தள்ளினார், நான் பயந்துட்டேன், என்னையா பெரிய பிரச்சனையாகி வெடிச்சிடும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி. நேற்றுமே அதே மாதிரி விஷயங்கள் பண்ணார். இன்றைக்கி ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. இது உண்மையிலே தத்ரூபமாக இருந்துச்சா இல்லை உண்மையிலேயே அந்த கோவத்தை கக்குனாரா? ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த போடின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க வேண்டாம். ஏன்னா ஒரு சீசனில் போடின்னு சொன்னதுக்கு செருப்பெல்லாம் கட்டிட்டாங்க. ஏன் உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப கொடூரமானது. இந்த தௌலத்து, சொம்பை, போடி அப்படின்றதெல்லாம் போடா, மற்றபடி வரதெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பெரிய வார்த்தை கிடையாது. இது உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஹிஸ்ட்ரி நம்ம போட்டு பார்த்தா அதான் தோணுது, அதுக்காக சொல்கிறேன். அதேமாதிரி இவங்களை வந்துட்டு இந்த ஜாக்லின் அட்டாக் பண்ணுற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்துட்டு இந்த டீம் லீடர் குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்க. டீம் லீடர் குவாலிட்டி சுத்தமாக இல்லை. இது அப்போ அவருக்கு கோவமும் வராதா? 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா. ஒரு காலத்தில் இவங்க டைட்டில் வினராக வந்துடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இருந்துச்சு நிறைய பேருக்கு. அது அவங்களுடைய வேகம் நம்மளுக்கு சோகமாக போச்சு. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,504 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.1. தர்ஷிகா வந்துட்டு அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பள்ளின்னு எரிஞ்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜுண்டு பல்பு மாதிரி ஒன்றுமே இல்லை. அதேமாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு கதாபாத்திரத்தை எடுத்தாங்கன்னா சூப்பராக பண்ணுவாங்க. டான்ஸ் அவங்களே எடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணுவாங்க, ஆக்டிங் காமிப்பாங்க. இவங்களும் பவித்ரா மாறி மாறி பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று இதுக்கு இருக்கும். அப்படி இப்படி பார்த்தா எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்தாங்க, ஏதோ ஒரு மொக்கையாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. சரி டீச்சர்ஸ் ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா டீச்சர் வந்து எங்ககிட்ட வந்து நிறைய திறமைகள் இருக்குது, அதை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் நடக்கும்போது எல்லாருமே வரீங்க உள்ள, தமிழ் டீச்சர் வந்துடுறாங்க, மாரல் சயின்ஸ் வந்துடுறாங்க, பிடி சார் வந்துடுறாங்க அப்படின்றாங்க. நான் கேட்குறேன், அந்த ஆக்டிவிட்டியில் தான் வந்து எல்லா கவனமும் இருக்குது, எல்லா கேமராவும் அங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வெளியில் இருந்து இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? அங்கே தானே வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் காமிக்க முடியும். ஏன் அப்படி இருக்கீங்க? வெளியில் ஒரு 10 கிளாஸ் இருந்துச்சாலும் 10 கிளாஸுக்கு பிரிஞ்சு போவாங்க. இருக்கிறது ஒரே கிளாஸு, அதில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் அந்த கிளாஸில் தான் இருக்காங்க. என்ன அது வேறு ஒன்றுமே இல்லை தர்ஷிகா கிட்ட. ஏன் இவங்களுக்குலாம் ஓட்டு போடுறாங்க மாதிரி ஆகிப்போச்சு. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாச்சனா, இவங்களால ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 7,463 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.37. சாச்சனாக்கு ஒரு சூப்பரான ஒரு சுட்டி குழந்தை, நல்ல குழந்தை, படிப்பாளி குழந்தை அப்படின்னு ஒரு கேரட்டை கொடுத்துட்டாங்க. அழகாக கண்ணாடியை போட்டு சமத்தாக இந்த வாரத்தை அழகாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. நல்லா இருக்குது. அதே மாதிரி சூப்பராக வந்துட்டு இன்றைக்கும் அந்த ஃபீட்பேக் செஷனில் சூப்பராக பேசியிருந்தாங்க. அதேமாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது, நீங்கள் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அவங்க வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருந்தாங்க. நல்லாயிருக்கு. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிவகுமார், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 5,353 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.42. ஸோ சிவகுமார் அவருக்கு வந்து கொஞ்சம் நேரம் சரியில்லை, பாவமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வந்து ஆர்ஜி ஆனந்த் வச்சதுலேருந்து ஒரு மூஞ்சியே மாறி போச்சு. இதில் சீனியராக இருக்கிற தீபகர் அப்பப்போ இவரை சொரிஞ்சு விட்டுட்டே இருக்காரு. இப்போ அவர் சொரியிறாருன்னா அவர் கூட இருக்கிற ஒரு 3-4 பேர் சேர்ந்து சொரிவாங்க. அதில் முக்கியமாக விஜய் விஷாலும் ரயானும். ஏன்னா அவங்க 2 பேரும் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அலக்கை மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இவருக்கு பாவம் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அதேமாதிரி இவர் மேலேயே சில கேஸில் வர இருக்குது, பார்க்கலாம். 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வர்ஷினி, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 5,022 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.27. வர்ஷினி வந்து நேற்று நல்லா அந்த கதாபாத்திரம் எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவங்க 11வது பிளேஸில் இருக்கிறதுக்கு அளவுக்கு சூப்பராக பண்ணாங்களே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்க. ஆனால் இவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்க ரியாவுக்கு ஓட்டே இல்லை. எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 4,070 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.84. ரியா வந்து தன்னை வந்துட்டு வில்லியாக வந்து காமிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுவேன், எனக்கு என்ன இது இருக்கோ அதை நான் செய்வேன், கண்டென்ட் கொடுக்குறேன், என்னென்னமோ பண்ணுறாங்க. திட்டு வாங்குறாங்க, அடி வாங்குறாங்க, உத வாங்குறாங்க, எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு உங்களுக்கு ஓட்டே போட மாட்டாங்க. என்னையா நடக்குது? ஏன் அப்படி இருக்கீங்க? லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் கொடுமை என்னென்னா மஞ்சரி, இவங்களால ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 4,066 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.84. ஆர்ஜி ஆனந்தி கூட ஓட்டு போடுறீங்க, இவங்களுக்கு போட்டதுக்கு என்ன உங்களுக்கு? மேலே வந்துட்டு தர்ஷிகாவுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, ரஞ்சித் சாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, வர்ஷினிக்கு போடுறீங்க, சிவகுமாருக்கு போட்டுறீங்க. ஏன் மஞ்சரிக்கு ஓட்டு போட மாட்டீங்கன்னு என்னோடய கேள்வி. ஏன்னா மஞ்சரி வந்துட்டு
தெளிவான பாயிண்ட்டு சூப்பராக. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்த் எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இவங்க தான் வந்து அதை சூப்பராக எடுத்து வச்சாங்க. ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சா அதில் வேறு மாதிரி பண்ணுறாங்க. எல்லா டாஸ்க்லையும் கலந்துக்கிறாங்க. அவங்களோட ஃபுல் எஃபர்ட் கொடுக்குறாங்க. ஆனாலும் ஓட்டு இல்லாமல் தவிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் மொத்தமாக ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 2,21,198 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக இந்த ஓட்டிங் லெவல்ஸ் அப்படியே மாறும். ஸோ அதனால் மாற்றி கொஞ்சம் வந்துட்டு கேமை பார்த்து ஓட்டை போடுங்க. இல்லைனா இந்த வாரம் வந்து WBC கண்டிப்பாக வச்சு மஞ்சரி ஏரியாவும் தூக்கிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு ஆட்கள் அதிகமாக இருக்காங்க. இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் போயிட்டாங்கன்னா இப்போ திரும்பவும் வந்துட்டு ஐயோ பிக் பாஸ் பார்க்கறதுக்கே போராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவீங்க. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.